ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது சுலபமாக செய்யலாம். நான் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பூச்சிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 4 கித்தாக அரிஞ்சு பாருங்கள். பூச்சி இருக்காண்டு இப்படி நீக்கிட்டு பாருங்கள். கத்திரிக்காவை அரிஞ்சு நம்ம தண்ணிக்குள்ளே தான் போடணும், இல்லாக்கிட்டி கருத்து போயிடும். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே நாளாக நான் நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கங்க. கத்திரிக்காய் கலண்டாத அளவுக்கு நறுக்குங்க. நம்ம கத்திரிக்காய் நறுக்கணுன்னே அதை சமைச்சா அந்த கத்திரிக்காயோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மசாலா தான் காரணம். நம்ம இப்போ வெங்காயம் ஒரு 2 நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குவோம். இப்போ பூண்டு ஒரு 4 போட்டுக்குவோம். நான் பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னு 4 பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல்லு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி 2 அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும், கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். இது கூட எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நமக்கு இந்த மசாலா தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். மசாலாக்கான தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்பயும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கணுன்னா இதை அப்படியே ஆற விடுன்னு. அதுக்கடையில் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். நான் திருகின தேங்காய் தான் எடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்குவோம். வதக்கணுன்னா இப்போ நல்லா இதை ஆற விட்டுருன்னு. ஆற விட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த கத்திரிக்காய் உள்ளார இந்த மசாலாவை வைங்க. அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி மசாலாவை வச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க உள்ளாரக்க. பாருங்க, இப்போ கத்திரிக்காவில் எல்லாத்துலேயும் நான் மசாலா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். மசாலா தடவின கத்திரிக்காவை நல்லா அடிப்பக்கம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம திருப்பி போடுவோம். மசாலாவோட நல்லா கத்திரிக்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இப்போ நல்லா திருப்பி போட்டுக்குவோம். இது சட்டியில் ஒட்டாது. ஏன்னா நம்ம காப்பர் வாட்டிக்காய் சட்டி யூஸ் பண்ணுறதுனால அதில் அவ்வளோக்கெலாம் ஒட்டாமல் தான் வரும். அதுக்காக தான் நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதக்குவோம். அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருன்னு. இந்த கத்திரிக்காயும் இந்த மாதிரி வதக்கிறதுலேயும் தான் அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்துருவோம். நான் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கியிருக்கேன். கத்திரிக்காயோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குன்னு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம்.
எண்ணெய் சூடு வந்த பிறகு நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டாக நல்லா தூக்கி கொடுக்கும். கருவேப்பிலை கொத்து ஒன்று சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்குவோம் அந்த எண்ணெயோட. இப்போ மிக்ஸி ஜாடை அலசியும் அது கூட நல்லா ஊற்றிக்குவோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு நான் புளி ஊற போட்டிருந்தேன், அதையும் அது கூட சேர்த்து நம்ம கரைச்சி ஊற்றிக்குவோம். புளிலாம் வந்து நமக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா தக்காளி பழம் நம்ம 2 சேர்த்துருக்கோம். இப்போ குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா எண்ணெய் பிரியிட்டோம். இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெய் நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்குவோம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதுலேயே அந்த குழம்புலையே நல்லா வேக விடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் உள்ளாக்க இறங்கி அந்த புளிப்பு சுவையோடு அந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.